பரீட்சத்துக்கு போய் சுகாச்சாரியால் அத்தியனம் பண்ணி இதை போய் சொன்னாள் நேளே. என்னமா சுகாச்சாரியால் ஒரு இடத்துல 7 நாளைக்கு போய் தங்கி இருப்பாளா? அவ என்னமா இருப்பாள்? திருஷ்டுவானுயாந்தமிருஷிம் ஆத்மஜமப்யநக்னம் தேவ்யோ க்ரியா பரிததம் நசுதஸ்ய சித்ரம் தத்வீக்ஷ்ய ப்ருச்சதி முனோ ஜகதுஸ்தவாஸ்தி ஸ்ரீபும் விதானது சுதஸ்ய வினித்ததிஷ்டே. சுகாச்சாரியால் காட்டுக்கு ஓடி போன காலத்துல வியாசர் கூட போனாளா? பதினாறு வயசு, நல்ல யௌவனம், காட்டுல ஓடுறார். நிஜம்பாலம் லோகே குத்தனமுபிவா சுஷ்டு மனுத்தேன்னு ஓடி போன குழந்தைய பல தடவை அது அஷடுன்னு தெரிஞ்சும் ஆத்திரம் கொண்டு வச்சுக்கிட்டாளா? ஏன்னா அது அஷடுன்னு அவருக்கு தோணாதான். தன் மாதா பிதாக்களுக்கு அது எத்தனை குறைச்சலா இருந்தாலும் நன்னா இருக்கா போலதான் தோணுமா? அப்படி அவருக்கு ஒரே குழந்தை. அந்த குழந்தைய எப்படியாவது ஆத்துல வச்சுக்கணும்னு பார்த்து திருப்பி திருப்பி அழிச்சுன்னு வந்து பல தடவை இப்படி ஓடி போய் அழிச்சுன்னு வந்திருக்காள். நெல்ல யௌவனம் வந்த பிறகு 16 வயசு ஆன பிறகு ஓடினாள், கூட ஓடினாள். இவரும் வியாசரும் அவதூதரா ஓடினார். சுகர் நடுக்காட்டுல போற போது நிர்ஜனமான காடு, தேவலோகத்திலும் தேவ ஸ்திரீகள் ஆயிரக்கணக்கா அங்க ஒரு பெரிய சரஸ்தல ஸ்நானத்துக்கு வந்திருக்காள். தேவலோகத்தினுடைய நியமமே வேறு. அவளுக்கு வஸ்திரங்கள்லாம் எடுப்புற வேணுங்கிறது இல்லை. ஸ்நானத்துக்கு வஸ்திரங்கள் எல்லாத்தையும் கரையில வச்சுவிட்டு வஸ்திரம் இல்லாம விவஸ்திராளா நக்னாளா ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தாள் தேவஸ்திரீகள். இவர் அவதூதரா ஓடினார் சுகர். இதை பார்த்துவிட்டு தேவஸ்திரீகள்லாம் ஞானிகள் போறாளே, அவளை நமஸ்காரம் பண்ணினா பிரபஞ்சம் முழுக்க நமஸ்கரிச்ச புண்ணியமாச்சே, நமஸ்கரிப்போம் நாள். நாம் புடவை கட்டின்னு போறதுக்குள்ள ஒரு 10 மைல் ஓடி போயிடுவேன் நாள். புடவை வாண்டாம்னுட்டு புடவை இல்லாமலே போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டாளாம் அவரே. அங்கிருந்து பார்த்தா 1 மைலுக்கு அந்த பின்னாடி வியாசர் நல்ல 10 கட்டின்னு வர. அவரை பார்த்துட்டு வெட்கப்பட்டுக்கிட்டு புடவையும் கட்டின்னு அந்தண்ட கரைக்கும் ஓடினாளா. அதை பார்த்தவே வியாசருக்கே என்னமோ தன்னை அவமானம் பண்றா போல தோணித்துதான். நம்ம குழந்தைய பார்த்து அவளுக்கு வெட்கம் ஏற்படல. நம்ம குழந்தையோ வஸ்திரம் இல்லாமல் நக்ரனா இருக்கான், நாம் வஸ்திரங்கள்லாம் கட்டின்னு இருக்கோம், நம்ம பார்த்து புடவை கட்டிக்கின்னு வைக்கப்படுறாளே என்று தோணி அவளே போய் காட்டாளாம். தத்வீக்ஷ்ய ப்ருச்சதி முனவு பிருச்சதி சதி. அவளை போய் காட்டாள். அந்த பெண்கள் சொன்னாலாம், தாத்தா நாங்க சொன்னா நீங்க கோபிச்சுக்காம இருக்கேடான்னாலாம். கோபிச்சுக்கல்ல சொல்லுங்கன்னாலாம். உங்களுக்கு ஸ்திரீன்னும் புருஷன்னும் பேத புத்தி இருக்கு, உங்க குழந்தைக்கு அது இல்லேன்னாலாம். ஜகதுஸ்தவாஸ்தி ஸ்ரீபும் விதானது சுதஸ்ய விவிக்ததிஷ்டே. விவேச்சனம் பண்ணி சுரூபம் ஒண்ணுதான் சத்தியம்னு உள்ள பார்த்தவாள் உங்க குழந்தை. நீங்கள் பாக்கியமான இந்த சரீரத்தை ஒன்ன பார்த்து ஸ்திரீனும் புருஷனும் இந்த வேத புத்தி எல்லாம் உங்களுக்கு ஏறி கிடக்கு மனசுல. அதனால உங்களை கண்டதே எங்களுக்கு வெக்கம் ஏற்படுறது மனசுல, உங்க குழந்தைய கண்டதே ஏற்படலேனாளா. இங்க ஏற்படுற தோஷத்துக்கு கூட காரணம் அங்கே அந்த மனசுல ஏற்பட்ட தோஷம் தான் காரணமா. 10 மாசத்து குழந்தை தொட்டுல படுத்துட்டு இருக்கான். அம்மா பக்கத்துல போய் புடவை கட்டிக்கிறாள், ஸ்தன்யம் கொடுக்கிறாள், தவிக்க போட்டுக்கிறாள். அதே பயலுக்கு 10 வயசு 12 வயசு ஆயிடுச்சுன்னா டிப்போ புடவை கட்டிக்கணும்னு வெளியில தள்ளி கதவை தாப்பா போட்டுட்டு கட்டிக்கிறாள். என்ன காரணம்? அந்த பய மனசுல தோஷம் கறி போச்சு. அவனை கண்டதே இவளுக்கு உடனே வெக்கம் உண்டாருது. 10 மாச குழந்தையா இருக்கிற போது தோஷம் ஏற்படல. அதனால சுகருடைய மனசுல 10 மாச குழந்தை மாதிரி அவருக்கு ஸ்திரீன்னும் புருஷனும் பேத புத்தி கூட இல்லை, உங்களுக்கு அது இருக்குன்னு சொல்லி சொன்னாளா. அப்படி வஸ்திரம் இல்லாம ஸ்திரீகள் வஸ்திரம் கட்டிண்டா ஓடி போடுவாளோன்னுட்டு எந்த சுகரை போய் நமஸ்கரிச்சாலோ அவர் 7 நாளைக்கு என்னமா ஒரு இடத்துல தங்கினார். அதையும் தவிர்த்து ஹஸ்தினாபுர பட்டணத்துல ஒரு தினம் சுகாச்சாரியால் வழியிருக்காலும் 5 மணிக்கு ஒரு ஏழை வீட்டுல போய் பிட்சை காக்க போனாலாம். கையை நீட்டிக்கிட்டு சகோதோஹனமாத்ரம் கிருஹமேதினாம் அவேட்சதே மகாபாகः தீப்தி குர்வம் ஸ்தமாஸ்ரமம். 15 வினாடிகள் தான் எதிகள் ஒரு ஆத்துல போய் ஞானிகள் பிட்சைக்காக நிற்பாள், காப்பாள்.
இவா விடிகாலம் 5 மணிக்கு போயிட்டாள். இவாளுக்கு அந்த நியமங்கள்லாம் ஒன்றும் இவாளை பாதிக்காது. விடிகாலம் 5 மணிக்கு போனாலே ஏன்னாள் சமாதி அப்பதான் கலைஞ்சது. குழந்தை மாதிரி ஞானிகள் அவளுக்கு சாப்பிடணும்னு தத்பராளா கூட போகமாட்டாள். இந்த வாசனை அப்படி 104 டிகிரியில கூட சந்தியோபாசனம் பண்ணினவாள். காலம்பர அர்க்கிய பிரதானத்து கையை காட்டுவோம் பாருங்க. அது மாதிரியா சாப்பிட்டு சாப்பிட்டு பல ஜென்மா ஒரு வழக்கம் இருக்கோ இல்லையோ, அதனால கையை போய் நீட்டிக்கிட்டு ஒரு வேழ வீட்டு வாசல்ல போய் நின்றார். அந்த அம்மா கொல்லையில மாடு கறந்துட்டு இருந்தாள். அந்த பீலை இழுத்துவிட்டு கீழே வச்சுவிட்டு தனஞ்ச கயத்தை கூட அவுத்து விடாம கண்ணுட்டியை அவுத்து விடாம ஓடி வந்தாள். பழஞ்சாத்தியாவது போடுவோம் ஞானி நிற்கிறாளேன்னு பார்த்தா அதுக்குள்ள 5-6 மைல் ஓடி போயிட்டார். அப்படிப்பட்ட பிரபு என்னமா 7 நாளைக்கு பாகவதம் தங்கி சொன்னாள் கங்கா தீரத்துல பரீட்சித்துக்குன்னு கேட்டாள். பட்டத்து பிள்ளை பிரம்மஹத்தி மோச்சக ஸ்தலம்னு மத்தியார்ஜனத்துல 90 நாள் வசிச்சாளா. அப்படி பகவத் சன்னிதியில உட்கார்ந்துட்டே இருந்தாள். ராஜாக்கள்லாம் அவளை பார்க்க வந்தாளா. அவன் மகாராஜா காட்டாளாம். விஜயநகரம் சம்ஸ்தானம் ராஜா 2 மணி நின்னாராம். பட்டு பீதாம்பரம் புஷ்பம் பலம் எல்லாத்தையும் வச்சுவிட்டு எதிர்க்க நின்னார். அவரும் பேசாம பார்த்துட்டே இருந்தார். கேட்டாளாம் ராஜா, என்ன 3 மணியா நான் நிற்கிறேனே, நீங்க என்னத்தை கண்டேன்னு கேட்டானாம். அவரே, நீர் நிற்க நாம் இருக்க கண்டோம் நாளா. நீ ராஜா நின்றுருக்கேன், நான் உட்காந்துருக்கேன் ஆனந்தமா, இதான் கண்டேன். அவங்ககிட்ட வர என்ன சொல்றது, அவனுக்கு என்ன புரியும்? இப்படி சொன்னாளா. இப்படி 90 நாள் வரும்னா அப்படியே உட்கார்ந்துட்டே இருந்து சுரூபத்தை உள்ள பார்த்துட்டு இருந்தாள். சமாதி கலைஞ்சு 91வது நாள் ராத்திரி 12 மணிக்கு சாப்பிட்டு வழக்கம் இருக்கும் இல்லையோ, சாதம் கேட்கறதுக்காக கப்பற மாதிரி கையை வச்சுக்கிட்டு மகாதான வீதியில பரப்பிட்டாள். கஷேத்திரங்கள்ல பகல்ல போனாலே அன்னம் கிடைக்காது. ராத்திரி 12 மணிக்கு போனா 6 ஆகாரம் போடுவாள். எல்லாரும் கதவு சாப்பா போட்டிருக்கு, சாத்திருக்கு. ஒரே ஒரு கிரகத்துல மட்டும் தீபம் தெரிஞ்சது. தீபம் தெரியுறதேன்னு அந்த ஆத்துல ஏறிவிட்டார் பட்டத்து பிள்ளை. ஏறி கதவுங்கிட்ட போற போது அவருக்கு மறுபடியும் சுரூப அனுசந்தானம் ஏற்பட்டு போச்சு. சமாதி அப்படியே கையை அப்படியே வச்சுன்னு ரேழி மூலையில போய் கண்ண மூடின்னு நின்று விட்டாள். அந்த ஆத்துல மட்டும் வழக்கு தெரிஞ்சதுக்கு என்ன காரணம்னா, கொல்லையில திருடன் கண்ணை வச்சுவிட்டா அதுக்காக எல்லாரும் வழக்கு எடுத்துன்னு விரட்டின்னு போயிருக்காள். அங்க போய் பார்த்தால் திருடன் ஆம்பல்ல. வாசல்ல பாப்பம்னு வந்தா ரேழியில இவர் ஆம்பிட்டு விட்டார். பட்டத்து பிள்ளையை பார்த்து விட்டார். உடனே கத்தினா திருட ஆம்பிட்டு விட்டான்னு. அப்புறம் பக்கத்து திண்ணை விராளா திண்ணையிலே தூங்குறா போல படுத்துட்டு இருந்தவன் நிஜமா தூங்கினவன் எல்லாரும் அங்கிருந்து ஓடி வந்தான். திருடன் ஆம்பிட்டு விட்டானதே அடிக்கிறதுக்கு எல்லாருமா வருவான். அங்கிருந்து வந்தான். எல்லாருமா அடிச்சான். 10-20 பேர்களா வாசல்ல பிடிச்சு இழுத்து கொண்டு வந்தான். அதுக்குள்ள விவேக்கியா உள்ளவும் சொன்னான், என்னடா இத்தனை அடி அடிக்கிறோம், நிஷேதம் தடுக்கவும் இல்லை, அழவும் இல்லை. ஒண்ணு ஞானியா இருக்கணும், ஒண்ணு பைத்தியமா இருக்கணும். பைத்தியமா இருந்தாலும் அதுக்கு இது நமக்கு உபதிரவகாரின்னு தோணாது. ஆமா, தூணை இங்கவா சண்டைக்குன்னு கூப்பிடுவான் பைத்தியம். இல்லவனா நான் உன்னை முட்டுவேன்னு மண்டையால போய் முட்டுவான். ரத்தம் வரும், தூணுக்கு ரத்தம் வந்ததுன்னு சொல்லுவான். அது மாதிரி சொல்லுவான். இது ஒண்ணு பைத்தியமா இருக்கணும். அல்லது ஞானிகளா இருந்தா அவளுக்கு சரீரத்துல நானோ என்னன்னோ எண்ணம் இருக்காது. அவளுக்கு ஒன்றும் இது பாதிக்காது. இந்த அடி இப்ப நம்ம நிழல் மேல ஒருத்தன் காரை ஏற்றி விட்டான், இதுக்கு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். என் நிழல் மேல ஏற்றி விட்டான் காரை, எனக்கு வலிக்கிறதுன்னு சொன்னான். என்ன சொல்லுவான்? என் பைத்தியம்னு சொல்லுவான். இவனே ஏன் நிழல் மேல ஏற்றினது நமக்கு வலிக்கல? நான்கிற எண்ணம் இல்லை, என்னதுங்கிற எண்ணம் இல்லை அதுல, அதனால வலிக்கல. அது மாதிரி சரீரம் தேகஞ்சனஸ்வரம் அவஸ்தித முத்திதம் வா சுத்தோ ந பஷ்யதி யதோத்யகமத் ஸ்வரூபம் தெய்வாதுபேதமத தெய்வவசாதபேதம் வாசோ யதா பரிகிருதம் மதிராமதந்தா. கள்ளு குடிச்சவனுக்கு மேலே இருக்கிற உருமாலை எங்க விழுந்தது, இடுப்புல இருக்கிற வேஷ்டி எங்க அவிழ்ந்து விழுந்தது, அது அவிழ்ந்துதா விழுந்துதா ஒட்டிக்கிட்டு இருக்கானே தெரியாதா? அது மாதிரி ஞானிகளுக்கு சரீரம் நிற்கிறதா உட்காண்டிருக்கா படுத்துட்டு இருக்கான்னு கூட தெரியாதா? தேகஞ்சனஸ்வரம் அவஸ்தித முத்திதம் வா சுத்தோ ந பஷ்யதி யதோத்யகமத் ஸ்வரூபம் தெய்வாதுபேதமத தெய்வவசாதபேதம் வாசோ யதா பரிகிருதம் மதிராமதந்தா. அது மாதிரி இருப்பாள் ஞானிகள். அதனால அவர் உத்தரையும் தடுக்கல. ஞானிகளா இருந்தா தடுக்க மாட்டாள். இப்படி சொன்னா ஒருத்தன் ஞானியா இருந்தாலும் அடிக்கிறது தப்பு, பைத்தியமா இருந்தாலும் அடிக்கிறது பாபம். எல்லாருமா வாசல்ல கொண்டு விட்டு விட்டு திண்ணையில உட்கார்ந்து விட்டான். அவன்
சித்தனாய் நின்றார் பட்டணத்து பிள்ளை. எல்லாரையும் கூப்பிட்டு காட்டார், அடிச்சாச்சான்னு காட்டார். எல்லாரும் நடுங்கினாள். உடனே இவர் 10-20 அடி அடிச்சிருந்தார் வலது கையால தன் சரீரத்தை. மகா பாபி, மத்தியார்ஜனத்துல மகாலிங்கத்தை 90 நாளா பஜனம் பண்ணினியே, சுவாமி ராத்திரி 1 மணிக்கு 20 குருக்களை விட்டு உனக்கு என்ன உபதேசம் பண்ணியிருக்கான் தெரியுமா? இப்ப அடிச்சு குத்துக்கல் ஏறி இன்னமே பிச்சை காக்காதேன்னு சொல்லி கொடுத்தா ஞாபகம் வச்சுக்கோனாளா. அவன் ஞானிகள் எது ஏற்பட்டாலும் பகவான் நமக்கு ஒரு உபதேசத்துக்காக இது பண்ணான்னு நினைப்பாளா? எல்லாத்தையும் நல்லதான் நினைப்பாள். அவன் 20 குருக்களை கொண்டு மகாலிங்கம் ராத்திரி 1 மணிக்கு உனக்கு என்ன உபதேசம் பண்ணான் தெரியுமா? இன்னமே குத்துக்கல் ஏறி காக்காதே பிச்சை, குத்துக்கல் ஏறினதுனால அவனை அடிச்சான், ஜாகிரதேன்னு சொன்னாளா. அப்படி ஞானிகள்லாம் அப்புறம் குத்துக்கல் ஏறதுல தஞ்சாவூர் ராஜா கூப்பிட்டாலாம், காலக்கட்டுக்கோ தெரியும்னு விட்டாளா. அது வேறாது இனிமே குத்துக்கல்லுன்னு விட்டாளா. அவன் அரமணிக்கு வரணும்னு கூப்பிட்டாளா, வரமாட்டேன்னு விட்டாளா. அவர் என்ன பட்டணத்து பிள்ளைன்னா வெறும் தரித்திரம் இல்லை, இவர் பட்டாணி கடை வச்சவர் இல்லை. இவர் ஆமா தங்க டாலர் கப்பல்ல ஓடின பிரபு, அதெல்லாம் பொய்ன்னு சொல்லிவிட்டு பகவான் தான் சத்தியம்னு அப்படி வந்தார். ஆண்கள்லாம் அப்படி வந்திருக்காள். அதுக்குதான் தியாகம்னு பேரு. ஒரு திருத்தன் பரப்பிட்டேன்னா என்ன அர்த்தம்? நீ பரப்படாம என்ன பண்றது? அப்படி பரப்பிட்டவர் இல்லை இவர். அர்த்தமா தியாகம் பண்ணிட்டு வந்தவாள். அதெல்லாம் ஒன்றும் சாரம் இல்லைன்னு அப்படி விட்டுட்டு வந்தவாள். அப்படி மகான்கள்லாம் ஒரு இடத்துல தங்க மாட்டாள், அது பாட்டுக்கு போயிட்டே இருப்பாளே. அப்படி இருக்கிற போது என்னமா சுகாச்சாரியால் 7 நாளைக்கு இருந்து பகவத்குணம் சொன்னாள். அதையும் தவிர்த்து பரீட்சித்து அகண்ட ராஜ்யம், நல்ல யௌவனம், ராஜாக்கள்லாம் கப்பம் கொண்டு செலுத்தி நமஸ்கரிக்கிறாள். அப்படிப்பட்ட பிரபு ராஜ்யத்தை விட்டுட்டு என்னமா பாகவதங்க பிராயோபவேசம் பண்ணி கங்கா தீரம் வந்தாள்னு காட்டாளாம் சவுனகாதி மகர்ஷி எல்லாம். உடனே சூதர் வியாசபுத்திராளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதை சொல்றேன்னு ஆரம்பிச்சாளாம்.